ஸோ வெல்கம் யூ ஆல். நேற்று என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்ன, ரைட்? ஸோ வாட் இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? ஓகேவா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அதான் என்ன சொல்கிறோம், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது இட் இஸ் அ செகண்ட் ரேங்க் டென்சார். ஆனால் நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்கேலாராக டீல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பாயிண்ட் மாஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு குயிக் ரீகேப் பண்ணி, ஒரு பாயிண்ட் மாஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட் இஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ எம்டி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ பாயிண்ட் மாஸ். அதே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக இருந்தால், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக இருந்தால், sorry, so point mass system of particles. So point mass க்கு வந்து mass into distance square. So system of masses அப்படின்னா can have a summation of mi ri square. ஸோ ஐ வந்து எங்கே 1லேருந்து n வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதை பொறுத்து மாறப்போகுது அப்படின்னா மாஸ் சேஞ்ச் ஆனால் சேஞ்ச் ஆகும், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் சேஞ்ச் ஆனால் சேஞ்ச் ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆனால் சேஞ்ச் ஆகும். இதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட டிபெண்டன்சி. நெக்ஸ்ட்டு நிறைய பார்ட்டிகல் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிகளோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெக்டார் கிடையாது. ஸோ வெக்டார் லாவை உபை பண்ண போகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் அ திங் ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ இதை கே அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு பாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு பாடி இருக்குது அபவுட் திஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஐ. எனக்கு மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தால் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மொத்த மாஸையும் எடுத்து ஒரு சின்ன பாயிண்ட் மாஸாக மாற்றுறோம். ஓகே, ஆக்சிஸை சேஞ்ச் பண்ணாமல் பாயிண்ட் மாஸாக மாற்றி இதோட மாஸ் வந்து எம் அப்படின்னா நான் கன்வெர்ட் பண்ணுற பாயிண்ட் மாஸும் எம். என்ன பண்ணுறோம், ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், கே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட் மாஸ் இந்த ஆக்சிஸை பொறுத்து கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன, எம் கே ஸ்கொயர். ஏன்னா மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஃபார் அ பாயிண்ட் மாஸ். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் இந்த ஆக்சிஸை பொறுத்து கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஐ டேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எம்கே ஸ்கொயர் இந்த ஐடாஸ்க்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் நான் ப்ளேஸ் பண்ணால் அந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறது ரூட் மீன்ஸ் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். கே வில் பி R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் அப் டு RN ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இதோட யூனிட் வந்து மீட்டர். இப்போது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எதை பொறுத்து மாறுது அப்படின்னா ஆக்சிஸை பொறுத்து மாறும், டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து மாறும். எதை பொறுத்து சேஞ்ச் ஆகாது, மாஸை பொறுத்து மாறாது. ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்சர்வேஷன். ஆனால் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எதை பொறுத்து மாறும், மாஸை பொறுத்து மாறும், டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து மாறும், ஆக்சிஸை பொறுத்து மாறும். இதில் என்ன சேஞ்ச் ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். ஆனால் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அப்படின்னா ஷேப் ஆஃப் த பாடின்னு சொல்லிக்கலாம், ஆக்சிஸ். ஸோ இந்த ரெண்டை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஐடியா ஹவ் டு ஹேவ். இதுக்கு அடுத்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சம் ரெகுலர் பாடிஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் ஒரு ராட். ஓகே, ஒரு ராட் எடுத்துகிட்டு அபவுட் இட்ஸ் அ சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இது வந்து ml ஸ்கொயர் பை 12. இதோட மாஸ் வந்து m, லென்த் வந்து l அப்படின்னா இந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ml ஸ்கொயர் பை 12 அப்படிங்கிறது அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த எண்ட் ஆக்சிஸை பொறுத்து ml ஸ்கொயர் பை 3. ஓகே, இதில் நம்ம பேரல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வச்சுட்டு ஒரு வேல்யூ தெரிஞ்சால் போதும், ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சால் போதும், நம்ம ரிமைனிங் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேரல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னா என்னென்னா த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எனி ஆக்சிஸ் வில் பி த சென்டர் ஆஃப் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இது வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து நம்மளோட கண்டுபிடிக்க போகிற ஆக்சிஸ் ஏ ஆக்சிஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி.
இந்த இடத்துல m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த என்டையர் பாடி, d அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆக்சஸ். இதில் கண்டிப்பாக ஒரு மாஸ் என்ன மாஸாக இருக்கணும், சென்டர் ஆஃப் மாஸாக இருக்கணும். அதுதான் பேரலாக்சிஸ் தியரம். பேரலாக்சிஸ் தியரம் 2D பாடிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், 3D பாடிக்கு அப்ளை பண்ண முடியாது. 2D பாடி அப்படின்னா லேமினா. இப்போ பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ த IZZ will be XX ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் YY மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபார் சே யூ ஆர் ஹேவிங் லைக் திஸ். இங்கே ஒரு பாயிண்டில் இது வந்து X ஆக்சிஸ், இது வந்து Y ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் வந்து Z ஆக்சிஸ். இப்போ இந்த பிளேனுக்கு இந்த Z ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. இது ஆக்சுவலாக இன்க்ளைன் கிடையாது, இது வந்து இட் இஸ் கமிங் டுவோர்ட்ஸ் யூ, இந்த மாதிரி வருது. இதுதான் வந்து Z ஆக்சிஸ். ஸோ இந்த Z ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா X ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் Y ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் Z ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுக்கப்புறம் ஒன் மோர் பாயிண்ட் பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி லீஸ்ட் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். அந்த சென்டர் ஆஃப் மாஸ்லேயுமே வந்து 3 பர்பெண்டிகுலர், மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் இருக்குது. அதில் எதை பொறுத்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஆக்ஸை பொறுத்து மேக்ஸிமமாக இருக்கும், இந்த பிளேனை பொறுத்து மினிமமாக இருக்கும். அப்படின்னா whenever they ask a question, ஒரு பாடி வந்து எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது ஈஸி, நிறைய ஆக்சிஸ் பாஸ் ஆகும், இன்ஃபைனைட் ஆக்சிஸ் பாஸ் ஆகும். சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது ஈஸி. அதுலேயே எது ஈஸி அப்படின்னா இந்த பிளேனில் இருக்கிற ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது ஈஸி. ஸோ தட் இஸ் ஐடியா ஹவ் டு ஹவ் ஃபார் அ parallel axis theorem and perpendicular axis theorem. So perpendicular axis theorem வந்து நீங்கள் you can apply, right? So 2D க்கு அப்ளை பண்ணிக்கலாம், right? So parallel axis theorem வந்து இது வந்து 2D க்கு applicable. ஸோ parallel 2D க்கு அப்ளை பண்ணலாம், 3D க்கு அப்ளை பண்ணலாம். மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, parallel axis theorem வந்து 2D க்கு அப்ளை பண்ணலாம், 3D க்கு அப்ளை பண்ணலாம். பர்பெண்டிகுலர் மட்டும்தான் 2D க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், 3D க்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் கரெக்ட் இட். இப்போ இந்த ராட் எடுத்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம். ஓகே, ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூனிஃபார்முக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். யூனிஃபார்மாக இருந்தால் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் டு த ராட். இந்த ஆக்சிஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும், an axis passing through CM, center of mass, and perpendicular to the rod. இந்த ஆக்சிஸும் அப்படி தான், இதுவும் ml²/12, இதுவும் ml²/12. இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்தோன்னா 0, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. ஏன்னா எல்லா மாஸும் அந்த ஆக்சிஸ் மேலேயே இருக்குது. ஸோ 0. இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்த எடுத்தோன்னா ml²/3. இப்போ ஒன் மோர் கொஷின் கேட்கலாம், ரைட்? ஸோ ரொம்ப காமனாக ஜேஇ மெயின்ஸ் அண்டு கேட் எக்ஸாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் கொடுப்பாங்க. இங்கேருந்து ஒரு L/3 டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 2L/3 டிஸ்டன்ஸில் உள்ள ஆக்சிஸில் அதோட வேல்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் ml²/9. ஸோ அதை நீங்கள் பேரலாக்சிஸ் தியரம் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் யூ ஜஸ்ட் ரிமெம்பர், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ராட் L/3 ஃப்ரம் ஒன் எண்ட், இன்னொரு எண்ட்லேருந்து 2L/3 அப்படின்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ml²/9. இதெல்லாமே நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது. அடுத்து என்ன பார்த்துருந்தோம், ஒரு ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்? ஸோ இப்படி இருக்க ரிங், இதுதான் இந்த ரிங்கோட சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக நமக்கு வந்து ஒரு 3 பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இதை நம்ம எக்ஸ், இந்த ஒய், இந்த ஆக்சிஸ் வந்து Z அண்டு Z ஆக்சிஸ். இப்போ இந்த 3 ஆக்சிஸை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம்னா இந்த 3 ஆக்சிஸுமே சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஆனால் அதில் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் அந்த பிளேனில் இருக்குது, Z ஆக்சிஸ் வந்து பர்பெண்டிகுலர் த பிளேனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம், an axis passing through center of mass and in the plane. Y axis அதே தான், an axis passing through center of mass and in the plane. And Z axis அப்படிங்கிறது an axis passing through center of mass but perpendicular to the plane. அப்போனா டெஃபினட்டாக Z axis பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மற்ற 2 விட அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேயுமே ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா ஏ ஆக்சிஸ் அப்படின்றோம். இப்போ இந்த ஆக்சிஸை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஏஏ ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் வந்து டேஞ்சன்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஏன்னா ஒரு என்ன டச் பண்ணி போதா, டேஞ்சன்ட் அண்ட் இன் த பிளேன் ஆக்சிஸ். ஓகே, ஏ ஆக்சிஸ் வந்து என்ன, டேஞ்சன்ட் இன் த பிளேன். நீங்கள் இப்படி ஒரு ஆக்சிஸ் வரையலாம், ஸோ இப்படி ஒரு ஆக்சிஸ் வரையலாம். ஓகே ரைட், ஸோ அதுவும் டேஞ்சன்ட், ஆனால் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டு த பிளேனாக இருக்கும். ரைட், ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ். இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆக்சிஸோட டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சாலே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஒரு 90 கொஷின் இருக்கும் ஜெய் மெயின்ஸில். மேக்ஸிமம் நீங்கள் ஆக்சிஸில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ரைட், ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது
passing through center of mass, x, y passing through center of mass in the plane, z axis passing through center of mass perpendicular to the plane, இந்த AA axis வந்து tangent axis in the plane, B axis அப்படிங்கிறது tangent axis perpendicular to the plane. ஓகே, இப்போ இந்த x axis பொறுத்து moment of inertia என்ன அப்படின்னா it is mr square by 2. ஓகே, ஸோ y axis பொறுத்து இதே வேல்யூ தான். ஓகே, இந்த டயக்ராமுக்கு நான் கொடுத்த x axis y axis. z axis பொறுத்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ண ஒரு will get mr square. அதே மாதிரி if you take a axis, a axis அப்படிங்கிறது என்ன axisனா tangent in the plane. Tangent in the plane அப்படிங்கிறப்ப it is 3 mr square by 2. 3 mr square by 2. இப்போ b axis பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா so this is the thing 2 mr square. 2 mr square. ஏன்னா b axis வந்து zz axisக்கு parallel இருக்கு. அப்படின்னா அந்த zz axis ஓட moment of inertia plus mass into distance square. இந்த ரெண்டு axis குள்ள distance வந்து என்ன? radius. அதான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம், ரைட்? ஸோ 2 mr square. இந்த axis எல்லாத்துலேயும் பார்க்குறப்ப இதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா it offers 2 mr square. எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது ஈஸி? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறது ஈஸி. ஸோ இன் ஜென்ரலாக நம்ம ஆக்சிஸை மென்ஷன் பண்ணல, ஒரு பாடியை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த ஆக்சிஸ்னா ஃபார் சேம் நார்மலாக நம்மகிட்ட ஒரு புக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு புக் இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி தான் ரொட்டேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்படின்னா இது என்ன ஆக்சஸ்? இட் பாசஸ் த்ரூ சிஎம் அண்ட் பர்பெண்டிகுலர், ரைட்? ஸோ இப்படி தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸை பொறுத்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறப்ப நீங்கள் எந்த ஆக்சிஸ் எடுக்கணும்னா என் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் டு தட் பிளேன். அந்த ஆக்சிஸை பொறுத்த ஒரு பாடி வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, இது வந்து ஃபார் அ ரிங். இதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க். ஸோ டிஸ்க் அப்படிங்கிறப்ப இதே லாஜிக் தான். ஆனால் என்னென்னா என்டையர் இது ஃபுல்லாகவே மாஸ் இருக்குது. மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆர். அதே மாதிரி இது வந்து சிஎம். இப்படி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் லைக் திஸ் we are taking one axis. இது நீங்கள் டூ ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இதை ஒன் எனி நேம் யூ கேன் கிவ். இது வந்து த்ரீ ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஆக்சிஸ், இது வந்து ஃபோர் ஆக்சிஸ். இப்படி ஒரு ஆக்சிஸ் 5 and 5 ஆக்சிஸ். இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கிற ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு ரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரிங் எடுத்தோன்னா மாஸ் எல்லாமே வந்து 6 டிஸ்டன்ஸில் இருக்குது ஆக்சிஸில் இருந்து. நீங்கள் நான் இந்த ஆக்சிஸை நான் கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து எல்லா மாஸும் 6 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் பயங்கர அதிகமாக இருக்கும். ஆனால் டிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாஸ் வந்து இந்த ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு இனர்ஷியா ப்ரொவைட் பண்ண முடியாது. எந்த மாஸ் வந்து நம்ம ரொட்டேட் ஆகிற ஆக்சிஸ் மேலே இருக்கோ அந்த மாஸ்னால எந்த ஒரு இனர்ஷியாவும் ப்ரொவைட் பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ் வந்து என்ன இருக்குது? யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஸோ இந்த ரிங்கை கம்பேர் பண்ணுறப்ப டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. இது சாலிடிட்டியாக இருந்தாலும் சரி, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். மாஸ் சேம், ரேடியஸ் சேம் அப்படின்னா இந்த ரெண்டும் சேமாக இருந்தால் தான் we can come. இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் I11 என்ன பார்த்தோம் நேற்று? இட் இஸ் mr ஸ்கொயர் பை 4. ஓகேவா? இந்த ஆக்சிஸ் பொறுத்து mr ஸ்கொயர் பை 4. I22 ஆக்சிஸ் அப்படிங்கிறதும் mr ஸ்கொயர் பை 4. ஓகே, ஸோ த்ரீ ஆக்சிஸ் அப்படிங்கிறது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ், அதுவும் mr ஸ்கொயர் பை 2. ஸோ இந்த 3 ஆக்சிஸ் 1 2 பிளேனில் இருக்குது. 3 அப்படிங்கிறது பர்பெண்டிகுலர் த பிளேனாக இருக்குது. 4 அப்படிங்கிறது டான்ஜென்ஷியல் இந்த பிளேன். 5 டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஸோ அதுக்கு 4 எப்படி ஃபைன்? இந்த 4க்கு பேரலாக இருக்கிற ஆக்சிஸை எடுக்கணும். பேரலாக இருக்கிற ஆக்சிஸ் வந்து I22 அப்படின்னா mr ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் mr ஸ்கொயர். ஸோ இப்படி பார்த்தா என்ன வரும்? 5/4 mr ஸ்கொயர். இதுதான் I44 போகுது. இப்போ I55 எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 55 அப்படிங்கிறது இப்படி போகிற ஆக்சிஸ், இதுதான் 55. இந்த ஆக்சிஸ் வந்து 3 ஆக்சிஸ். ஸோ 3 ஆக்சிஸ் மொமெண்ட் இனர்ஷியா ப்ளஸ் மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ mr ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் mr ஸ்கொயர். அப்புறம் என்ன வரும்? யூ கெட் 1 and 0.5. 3/2 mr ஸ்கொயர். இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ டிஸ்க்.
ஓகே, ரிங். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சம்டைம்ஸ் இந்த ரிங்கை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு வேளை செமி சர்க்கிளாக மாற்றிருக்கோம் அப்படின்னாலும் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரைட் இப்படி இருக்குது, நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது இதோட மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுப்போம். ஸ்டில் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எம்ஆர் ஸ்கொயர் தான். ஓகே, ஏன்னா இங்கே இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு m/2 இருக்கும், இங்கே ஒரு m/2 இருக்கும். இதை நான் அப்படியே எடுத்து இங்கே லேப் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்ப இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன எம்ஆர் ஸ்கொயர். இது எல்லாமே எஸ்டர்டே வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். யூனிஃபார்ம் ராட், யூனிஃபார்ம் ரிங், யூனிஃபார்ம் டிஸ்க், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, பேரலாக்சிஸ் தியரம்னா என்ன, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா என்ன, ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன. ஒவ்வொரு தியரம் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பேரலாக்சிஸ் தியரம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சென்டர் ஆஃப் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேரலாக இருக்கிற ஒரு ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கவே முடியும். அதுக்கப்புறம் இந்த 2 ஆக்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸும் தெரியணும். ஸோ பேரலாக்சிஸ் தியரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் அப்ளை ஃபார் 2D பாடி as well as 3D பாடிஸ். ஆனால் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் 2Dக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், 3Dக்கு அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் how to have about yesterday class. ஸோ ஃபர்தராக ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம், we will extend the discussion. Uniform solid sphere. So 4th geometry, uniform solid sphere. Uniform, okay. Uniform solid sphere. So NEET exam பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் தான் கேட்பாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த நீட் கொஷினுக்கு வந்து நம்ம கேட்க போகிறது எல்லாமே யூனிஃபார்ம் தான். ஜேஇ மெயின்ஸ் போகிறப்போ தான் நான் யூனிஃபார்ம் கேட்பாங்க, அதுவும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர். ஸோ இந்த மாதிரி ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது. ஓகே, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட். ஸோ இது வழியாக இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. கேன் டேக் ஒன் ஆக்சிஸ், இப்படி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இது வந்து டூ ஆக்சிஸ், இப்படி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இது வந்து 3 அண்ட் 3 ஆக்சிஸ் இந்த மாதிரி பாஸ் ஆகுது. இப்போ இந்த 3 ஆக்சிஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 ஆக்சிஸுமே பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். இதில் இந்த பிளேன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கே கிடையாது, ஏன்னா 3D. ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த 1 ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ், 3 ஆக்சிஸை எப்படி ரீட் பண்ணணும்னா an axis passing through center of mass. ஒரே டெஃபினேஷன் தான். அப்படின்னா இந்த எல்லா ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I11, I22, I33 இது எல்லா வேல்யூ எப்படி இருக்க போது, ஈக்குவலாக இருக்க போது. ஏன்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த பாடி வந்து யூனிஃபார்மாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்போ 11 பொறுத்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ பாடி, அதே மாதிரி தான் 22 பொறுத்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், அதே மாதிரி தான் 33 பொறுத்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சேமாக தான் இருக்கும். இப்போ சாலிட் ஸ்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளேயுமே மாஸ் இருக்குது. ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 mr². ஓகே, ஸோ இந்த ஒரு வேல்யூ வந்து யூ ஹவ் டு ரிமெம்பர் 2/5 mr². ஸோ 11, 22, 33 இந்த 3 ஆக்சிஸை பொறுத்து சாலிட் ஸ்பியர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr². இந்த 3 ஆக்சிஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா an axis passing through center of mass. இதில் வந்து இந்த பிளேன் பர்பெண்டிகுலர் த பிளேன் அப்படின்னு ஒன்று கிடையாது, ஏன்னா இது வந்து 3D பாடி. ஸோ நம்ம யூனிஃபார்ம் ராட், யூனிஃபார்ம் ரிங், யூனிஃபார்ம் டிஸ்க்கு நம்ம இந்த பிளேன் பர்பெண்டிகுலர் பிளேன் பார்க்கலாம், ஏன்னா அது 2D ஒரு பிளேனில் இருக்குது, இது 3D ரைட். ஸோ அதனால் we cannot say that இந்த பிளேனில் உள்ள ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் பிளேன் ஆக்சிஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போது இன்னொரு ஆக்சிஸ் வந்து we can take, இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணுறோன்னா 4 ஆக்சிஸ், அதே மாதிரியே 5 ஆக்சிஸாக எடுத்துக்கலாம். இப்போ 4 ஆக்சிஸ் அப்படிங்கிறது டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ். இங்கே என்ன சொல்ல முடியாது, இந்த பிளேன் டான்ஜென்ஷியல், பர்பெண்டிகுலர் டான்ஜென்ஷியல் சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ 3D பாடி அப்படின்னா ஒரு பால், ஃபுட்பால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆக்சிஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஆக்சிஸ் எடுத்தாலும் சரி, இந்த ஆக்சிஸில் இருந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆக்சிஸில் இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்படி பால் அப்படிங்கிறப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி தான் இருக்க போகுது, சேம் வேல்யூ. இப்போ இந்த டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ், ஸோ நான் சிம்பிளாக என்ன சொல்லிடலாம்னா இந்த எல்லா ஆக்சிஸையும் நான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம், அவ்வளோதான். ஸோ சாலிட் ஸ்பியருக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr². டான்ஜென்ஷியல் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த வேல்யூ 2/5 mr². ஏன்னா நான் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு அப்படியே பேரலாக இந்த ஆக்சிஸ் இருக்குது, இதோட வேல்யூ 2/5 mr² ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இந்த 2 ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன, ரேடியஸ், சென்டர் டு டேஞ்சன்ட்.
ஸோ இதோட வேல்யூ என்ன வருது? get 7/5 mr square. ஓகேவா? ஸோ டேஞ்சென்ஷியல் ஆக்சஸ் பொறுத்து 7/5 mr square, இங்கே வந்து 2/5 mr square. இது வந்து ஒரு சாலிட் ஸ்பியர். ஓகேவா? ஸோ ரிங் அண்ட் டிஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு 5 ஆக்சஸ் டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த பிளேன் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் 2, perpendicular to the plane and passing through center of mass 1. ஸோ 3 ஆக்சிஸா? அடுத்து டேஞ்சென்ஷியல் இந்த பிளேன் 1, டேஞ்சென்ஷியல் perpendicular to the plane 1. 5 ஆக்சிஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். 5 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். இதை தாண்டியும் அவங்க கேட்கலாம், ரைட்? ஸோ எனி ஆக்சிஸ் தே கேன் கிவ். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தியரம் அண்ட் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போதும். சாலிட் ஸ்பியர் அப்படிங்கிறது இன்னும் சிம்பிள் ஆகிடுச்சு. ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிறதுக்கு ஒரே வேல்யூ, டேஞ்செண்டாக போகிறதுக்கு ஒரே வேல்யூ. ஸோ 2/5 mr square, 7/5 mr square. ஸோ இந்த நம்பர் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல், ரைட்? ஸோ இதை நீங்கள் மாற்றி எழுதிடக்கூடாது. இது வந்து ஃபார் அ சாலிட் ஸ்பியர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ஸ்பியர், யூனிஃபார்ம் ஹாலோ ஸ்பியர். ஓகே, யூனிஃபார்ம். ஹாலோ ஸ்பியரை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு கூட சொல்லிக்கலாம். ஹாலோ ஸ்பியர் ஆர் ஸ்பெரிக்கல் ஷெல். அப்படி என்ன அர்த்தம்னா மொத்த மாசுமே வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இன்டீரியரில் எந்த ஒரு மாசு இல்லை. ஒரு பிளாஸ்டிக் பால் உள்ள எதுவுமே இருக்காது. சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும்தான் மாசு இருக்கும். அதை என்ன சொல்லலாம்? தின் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, மோஸ்ட்லி நம்ம டீல் பண்ணுறது வந்து தின் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லிக்கலாம், தின் ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதுவும் 3D ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் டேஞ்சன்ட், இந்த ரெண்டு டிஃபைன் பண்ணாலே போதும். இது சென்டர் ஆஃப் மாஸ், இது டேஞ்சன்ட். ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக 3 பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பாஸ் ஆகும் XYZ கோஆர்டினேட்டில். ஆக்சுவலாக ஒரு பாயிண்டில் இன்ஃபைனைட் ஆக்சிஸ் பாஸ் ஆகும். நம்ம XYZ கோஆர்டினேட், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் 3 ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். அந்த 3 ஆக்சிஸை பொறுத்து மோட் ஆஃப் இனர்ஷியா எப்படி தான் இருக்க போகுது? ஒரே வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி டேஞ்சன்ட்டில் 2 பாஸ் ஆக போதிங்க, 2 பொறுத்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சேம். இப்போது இன்டீரியரில் வந்து மாஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ எல்லா மாஸும் எங்கே லொக்கேட்டாக இருக்குது? சர்க்கம்ஃபரன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. சாலிட் ஸ்பியரில் எப்படி லொக்கேட்டாக இருந்ததுன்னா, இப்போ இதுதான் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஸ் மேலே கொஞ்சம் மாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் போக 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 மாஸ் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், ஒரு நார்மலாக ஒரு பானை செய்கிறது மாதிரி ஜஸ்ட் இமேஜின். நார்மலாக போட்டு இப்படி ரொட்டேட் பண்ண ஸோ அந்த பானை என்ன ஆகும்? அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு போய்ட்டு இருக்குமா? அந்த மாதிரி அந்த ஹாலோ ஷேப். இப்போ நீங்கள் சாலிடாக பண்ணணும் அப்படின்னா சென்டர் அந்த ஆக்சிஸ்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்? மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ ஹாலோ அப்படிங்கிறப்ப மொத்த மாசும் சர்க்கம்ஃபரன்ஸில் தான் இருக்க போகுது. அப்போனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிடை விட சேம் மாஸ் சேம் ரேடியஸ்னால் அதை விட இங்கே எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். த வேல்யூஸ் 2/3 mr square. ஸோ இங்கே 2/3 mr square plus mr square, you'll get 5/3 mr square. ஓகேவா? ஸோ இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ எதனால் வந்து ஹாலோ ஸ்பியர் வந்து சாலிட் ஸ்பியரோட அதிகமாக இருக்குங்கிற லாஜிக் தெரியணும். ஏன் வந்து யூனிஃபார்ம் டிஸ்கை விட யூனிஃபார்ம் ரிங் அதிகமாக இருக்குன்னு தெரியணும். கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ் அண்ட் ரேடியஸ் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, மாஸ் அண்ட் ரேடியஸ் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஸோ மாஸும் ரேடியஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு கம்பேர் பண்ணணும். ஸோ then general idea for a hollow sphere, 2/3 mr square, 5/3 mr square. Just to remember this number. ஸோ டேரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம். இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பை த இன்டகிரேஷன் தான் சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபார் அ சாலிட் ஸ்பியர், இது வந்து ஃபார் அ ஹாலோ ஸ்பியர். ஸோ ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். யூனிஃபார்ம் ராட், யூனிஃபார்ம் டிஸ்க், யூனிஃபார்ம் ரிங், சாலிட் ஸ்பியர் அண்ட் ஹாலோ ஸ்பியர் எல்லாமே யூனிஃபார்ம்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜாமெட்ரி, சாலிட் சிலிண்டர், யூனிஃபார்ம் solid cylinder. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குது. இதோட மாஸ் வந்து m, இந்த ரேடியஸ் வந்து r, இதோட லென்த் வந்து நம்ம l அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த லென்த் இது வந்து l, இந்த ரேடியஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து r. யூனிஃபார்ம் சாலிட் சிலிண்டர் அப்படின்னா இன்டீரியர்லேயும் மாஸ் இருக்குது, நல்ல ஒரு மரக்கட்டை இருக்கிற மாதிரி, ரைட்? ஸோ அதுலேயும் மாஸ் இருக்குது. இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே லொக்கேட்டாக இருக்குது. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக இப்படி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இப்படி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா ஒன் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து 2 and 2 ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்னொரு ஆக்சிஸ் வரும் இந்த மாதிரி 3 ஆக்சிஸ். ஸோ 3 அப்படிங்கிறது இட் வில் கம் டுவோர்ட்ஸ் யூ, இந்த மாதிரி உங்களை பார்த்து வர மாதிரி இருக்கும். இதுதான் 3 ஆக்சிஸ். இப்போ இந்த 3 ஆக்சிஸ் அண்ட் 2 ஆக்சிஸ் ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கல் ஆக்சிஸ் தான். அதாவது இப்போ சாலிட் சிலிண்டர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ராட் இருக்குது, இந்த லைனில் மட்டும் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் அது ராடு. இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரேடியஸ் மேக் பண்ணி இந்த மாஸ் வந்து அப்படியே இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னவா மாறும், சாலிட் சிலிண்டராக மாறப்போகுது. இப்போது இந்த ஒன் ஆக்சிஸ் வந்து என்னென்னா, இதை எப்படி ரீட் பண்ணலான்னா, an axis passing through center of mass and along the length. ஸோ ஒன் ஆக்சிஸ் அப்படிங்கிறது an axis passing through center of mass and along the length. 2 அப்படிங்கிறது an axis passing through center of mass but perpendicular to the length. ஸோ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம், an axis passing through center of mass and perpendicular to the length, அப்படி தான் ரீட் பண்ணணும். இப்போது இதோட பியூட்டி என்னென்னா, இது சாலிட் சிலிண்டர் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மாஸ் இருக்குது. இப்போ இந்த ஒன் ஆக்சிஸை பொறுத்து நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நல்லா பார்த்தோன்னா இது வந்து என்னவா இருக்குது, டிஸ்காக இருக்கும். ஏன்னா சாலிட் சிலிண்டர் அப்படிங்கிறப்ப அது வந்து என்ன, டிஸ்க். இப்போ இந்த டிஸ்க்கு வந்து இந்த ஆக்சிஸ் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலர். இப்போ தான் பர்பண்டிகுலர். இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக ஒரு டிஸ்க்கு மட்டும் இருந்தால் எவ்வளோ எனர்ஜியா ஆஃபர் பண்ணுமோ அதே எனர்ஜியா தான் இப்போ இதை ஆஃபர் பண்ண போகுது, ரைட்? ஸோ டிஸ்க்கு மட்டும் இருந்தால் எவ்வளோ எனர்ஜியா ஆஃபர் பண்ணும், பர்பண்டிகுலர் டு த டிஸ்க் அண்ட் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறப்ப இட் இஸ் கோயிங் டு பி mr²/2. ஸோ அதுதான் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எதனால் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல டிஸ்க் இருக்குது, இப்படி போகிற ஆக்சிஸ். ஸோ இந்த மாஸ் ஃபுல்லாகவே இந்த லென்த்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த ஆக்சிஸ்க்கு இந்த லென்த்தில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தாலும் டஸ் நாட் மேட்டர். ஒரு டிஸ்க்கு மட்டும் m மாஸ் r ரேடியஸ் இருந்தால் கொடுக்குற எனர்ஜியாவும், அதே m மாஸை வந்து நான் l லென்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் அதே எனர்ஜியா தான் ஆஃபர் பண்ணும். ஸோ அதனால் இங்கே டிஸ்கோட வேல்யூ போட்டுக்கலாம், ரைட்? ஸோ டிஸ்கோட வேல்யூ அப்படிங்கிறது இப்படி தான், இதுதான் டிஸ்க்கு. ஸோ இந்த டிஸ்க்கு இந்த ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ், பர்பண்டிகுலர் டு த cm, ரைட்? ஸோ அதுதான் ஆக்சிஸ். அப்படின்னா என்ன, mr²/2. இப்போ அதுவே I22 எடுத்தோன்னு வச்சுக்கோம். I22 எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பாசிங் லைக் திஸ், பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் ஆனால் பர்பண்டிகுலர் டு த லென்த். ஓகே, இந்த மாதிரி பாஸ் ஆகுது, இப்படி பாஸ் ஆகுது, ரைட்? இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை என்ன பண்ணணும், ரெண்டாக யூ ஹாவ் டு டிவைட். ரெண்டு ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு ராட் இருக்குது, ரைட்? இப்படி இருக்குது, இப்படி தானே பாஸ் ஆகுது. இப்போ ராடுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, ml²/12, ml²/12 ப்ளஸ் இப்போ ராட் மட்டும் இல்லை, ரைட்? ஸோ ஏன்னா இப்படி மட்டும் இல்லை மாஸ், இப்படியுமே போயிருக்கு, ரைட்? ஸோ ராட் இப்படி மட்டும் இல்லாமல் இப்படியும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கா. அப்புறம் என்ன பண்ணணும், திரும்ப யூ ஹாவ் டு யூஸ் ஒன் மோர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ டிஸ்க். நான் இப்படி கட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் இமேஜின் லைக் திஸ். எனக்கு இப்படி இருக்குது, நான் எடுக்கிற ஆக்சிஸ் வந்து இந்த ஆக்சிஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த ஆக்சிஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ராடாக கன்சிடர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டிஸ்காக கன்சிடர் பண்ணுறோம். ராடாக கன்சிடர் பண்ணுறப்ப பர்பண்டிகுலர் டு த லென்த் அண்ட் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ், அப்புறம் ml²/12. இப்போது இங்கே கட் பண்ணுறப்ப ஜஸ்ட் இமேஜின் இப்படி தானே பாஸ் ஆகும். அந்த செக்ஷனை பார்த்தோன்னா இப்படி தான் பாஸ் ஆகிட்டு இருக்கும், ரைட்? இதை உடச்சிட்டு கட் பண்ணுறதை பார்த்தோன்னா இப்படி பாஸ் ஆகுது, இதுதான் ஆக்சிஸ். இப்போ இந்த ஆக்சிஸ் இது டிஸ்காக இருந்தது அப்படின்னா என்ன ஆக்சிஸ், டயாமெட்ரிக் ஆக்சிஸ். அப்படி இல்லைனா பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் இன் த பிளேன், இப்படி தான் பாஸ் ஆகுது. இப்படி தான் இந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகுது.
இங்கே உள்ள செக்ஷனுக்கு. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்க்குக்கு டயமெட்ரிக் ஆக்சிஸ் வந்து என்ன mr²/4. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ராட் அண்ட் டிஸ்க் தெரிஞ்சாலே போதும், சாலிட் சிலிண்டருக்கு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து 1 ஆக்சிஸ் அண்டு 2 ஆக்சிஸ். இதுலேயே வந்து இன்னொரு ஆக்சிஸ் எடுக்கலாம். இப்படி ஒரு ஆக்சிஸ், ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இப்படியும் ஒரு ஆக்சிஸ் எடுக்கலாம். ஸோ இந்த 1 ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரலல். ஓகே, ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 3 ஆக்சிஸ். இந்த 3 அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சிலிண்டரை டச் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ த டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ், அது ஜென்ரேட்டர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ த டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ். இந்த 1க்கு பேர் வந்து ஜாமெட்ரிக் ஆக்சிஸ், சிலிண்டரோட ஜாமெட்ரிக் ஆக்சிஸ். இந்த 3 அப்படிங்கிறது வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ் பேரலல் டு திஸ் ஒன் அலாங் தி லென்த். நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 வேல்யூ தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் யூஸ் த பேரலல் ஆக்சிஸ் தியரம், ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம். சரி, இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுதுன்னா இந்த 2 அண்ட் இப்படி ஒரு ஆக்சிஸ் வருது. இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அகைன் யூ கேன் யூஸ் பேரலல் ஆக்சிஸ் தியரம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார் அ சாலிட் சிலிண்டர். ஸோ சாலிட் சிலிண்டர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ராடில் அந்த லென்த்தில் மட்டும் மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் நான் ஒரு 6 டிஸ்டன்ஸுக்கும் சேர்த்து மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு டிஸ்க்கு, ஒரு ராடு, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து நான் சாலிட் சிலிண்டர். ஸோ அந்த மாதிரி ஜாமெட்ரி வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஃபார் அ சாலிட் சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து ஹாலோ சிலிண்டர், யூனிஃபார்ம். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறது யூனிஃபார்ம் தான். ஓகே, யூனிஃபார்ம் ஹாலோ சிலிண்டர். ஸோ யூனிஃபார்ம் ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா இப்படியுமே வரைஞ்சிக்கலாம் நீங்கள் டயக்ராம். ஸோ ஒரு மாஸ் வந்து எம், லென்த் வந்து எல், ரேடியஸ் வந்து ஆர். வெர்டிகலாக ட்ரா பண்ணிக்கலாம், ஹாரிசான்டலாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதே லாஜிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறது ஒரு ரிங்கு அண்டு அந்த ரிங்கை வந்து என்ன பண்ணுறோம், நிறைய ரிங்கை வந்து அப்படியே ஒரு ராடில் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர் கிடச்சிரும். அது மாதிரி நிறைய டிஸ்க்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கை வந்து அப்படியே இந்த ராடில் அப்படியே பேக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டோம்னா சாலிட் சிலிண்டர் கிடச்சிரும். ரிங் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஹாலோ சிலிண்டர் கிடச்சிரும், ஹாலோ சிலிண்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். இதுலேயே ஒரு ஆக்சிஸ் போகுது, 1 ஆக்சிஸ். இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுது, 2 ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸ் வந்து உங்களை பார்த்து வரும், இப்படி ஒரு ஆக்சிஸ் வரும், 3 ஆக்சிஸ். இப்போ இந்த 2 ஆக்சிஸ் அப்படிங்கிறது சிஎம் ஆக்சிஸ் தான், பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் பர்பண்டிகுலர் டு த லென்த். இந்த 1 ஆக்சிஸ் அப்படிங்கிறது பாசிங் த்ரூ சிஎம் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் அலாங் த லென்த். அதே மாதிரி 3 எடுத்தீங்க அப்படின்னா பாசிங் த்ரூ சிஎம் பர்பண்டிகுலர் டு த லென்த். அப்படின்னா 2 அண்ட் 3 அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸ் எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். இப்போ 1 பொறுத்து சால்வ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ரிங் மாதிரி தானே இருக்கும். ஏன்னா இன்டீரியரில் எந்த ஒரு மெட்டலும் கிடையாது. அப்போ நான் ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இந்த ஹாலோ சிலிண்டர் இருக்கும். ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, mr². ஏன்னா இதுதான் ரிங், ரைட்? ஸோ இப்படி இருக்குது ரிங், இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் போயிட்டுருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஆக்சிஸ். அப்போ நான் ஆக்சிஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், an axis passing through CM perpendicular to the ring, perpendicular to the plane of the ring. அப்படின்னா mr². இப்போ நான் ஹாலோ சிலிண்டரும் ரிங்கும் இந்த ஆக்ஸை பொறுத்து எப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுக்குது, சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் யூ ஹவ் டு ரிமெம்பர், ஏன்னா டைனமிக் சால்வ் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். அது மாதிரி 2 பொறுத்து எடுக்கிறோம், 2 பொறுத்து எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாஸ் ஆகுது, ரைட்? ஸோ 2. ஸோ அந்த 2 பொறுத்து எடுக்கிறப்ப ஒரு ராட், நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு ராட் இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுது, ப்ளஸ் ஒரு ரிங்கில் இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுது. ஸோ ராடில் இப்படி போகிற ஆக்சிஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன, ml²/12. இப்போ ஜஸ்ட் இமேஜின், இப்படி தானே இந்த ஆக்சிஸ் போகுது. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு ரிங் இருக்குது, இந்த மாதிரி டச் பண்ணிட்டு போகுது. அப்புறம் இது என்ன ஆக்சிஸ், டயமெட்ரிக் ஆக்சிஸ். ஸோ டயமெட்ரிக் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ சிஎம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன, mr²/2. நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே mr²/4. ஏன்னா mr²/4 எதனால் அப்படின்னா இப்படி ஒரு
ரிங் இருக்குது, ப்ளஸ் வந்து டிஸ்க்கு இப்படி போகிற ஆக்சஸ். ஸோ இதை பொறுத்து mr²/4, இதை பொறுத்து ml²/12 அப்படிங்கிறதுனால அந்த வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தோன்னா இது ml²/12 ப்ளஸ் mr²/2. ஸோ இதுதான் வந்து ஃபார் அ ஹாலோ சிலிண்டர். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஒரு ஆக்சஸ் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தோன்னா ராடு ஒன் ஆஃப் த எண்டு. ஸோ அப்புறம் என்ன வரும், ml²/3. ரிங்குக்கு வந்து டயாமெட்ரிக் ஆக்சஸ், அப்புறம் mr²/4. ஸோ அது மாதிரி யூ கேன் டேக் லைக் திஸ் ஆக்ஸ் ஆல்சோ. இதுவும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஜென்ரல் ஐடியா ஃபார் அ காமன் ஜாமெட்ரி. யூனிஃபார்ம் ராட், யூனிஃபார்ம் டிஸ்க், யூனிஃபார்ம் ரிங், ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், ஹாலோ சிலிண்டர் அண்டு சாலிட் சிலிண்டர். இந்த 7 ஜாமெட்ரியில் தான் நிறைய டைம்ஸ் நீட் கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே நம்ம பார்த்தது வந்து யூனிஃபார்ம். ஓகே, குயிக்காக ஒரு கோ த்ரூ பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து யூனிஃபார்ம். இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா நான் யூனிஃபார்ம். இப்போ நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் என்ன ஆகும்? ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு புடகடிங் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதில் வந்து 1D 1 டைமென்ஷனலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் மாஸை. ஓகே, அலாங் த லென்த் ஏதோ ஒரு டைமென்ஷனில் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ராட் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஆக்சஸ், இதோட மாஸ் வந்து m,
லென்த் வந்து எல். ஆனால் இந்த ராடு வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, நான் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ் கட் பண்ணுறேன், இந்த இடத்துல இங்கே ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ் கட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டுத்தோட மாசும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம். இங்கே உள்ள 1 சென்டிமீட்டர் திக்னஸோட மாசும் இங்கே இருக்கிற 1 சென்டிமீட்டர் திக்னஸோட மாசும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் யூனிஃபார்ம். அவ்வளோதான். யூனிஃபார்ம் அப்படின்னா ஒரே லெவல் ஆஃப் மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். நான் யூனிஃபார்ம்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன ஆகும், மாறும். ஸோ இங்கேருந்து போக 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 மாஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகலாம், இல்லை இங்கேருந்து போக போக மாஸோட டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாகலாம். பட் மாஸ் வந்து 1D தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இதோட மாஸ் வந்து எம், லென்த் வந்து எல். இதுக்கு நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா, லாம்டா அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, லீனியர் மாஸ் டென்சிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாஸ் வந்து லீனியராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதனால் அதுக்கு ஒரு டென்சிட்டி வந்து டிஃபைன் பண்ணுறோம், லீனியர் மாஸ் டென்சிட்டி. நம்ம +2 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன பண்ணுவோம், சார்ஜை வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். யூனிஃபார்மாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் யூனிஃபார்மாக இருந்தால் நம்ம இந்த குவான்டிட்டி டிஃபைன் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ மாஸாக இருந்தாலும் சார்ஜாக இருந்தாலும் 1Dயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் லீனியர் மாஸ் டென்சிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாஸ் பர் யூனிட் லென்த். ஓகே, ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த், அதுக்கு பேர் தான் வந்து லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஸோ கேஜி பர் மீட்டர், இதோட யூனிட் வந்து என்ன, கேஜி பர் மீட்டர். இதான் வந்து லீனியர் மாஸ் டென்சிட்டி. இப்போ இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது வந்து யூனிஃபார்ம். கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் என்ன அர்த்தம், எல்லா 1 மீட்டருக்கும் ஒரே மாஸ், அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். அப்படின்னா யூனிஃபார்ம். ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை, வேரியபிளாக இருக்குது அப்படின்னா எவ்ரி 1 மீட்டர் லென்த்துக்கு மாஸ் என்ன ஆகும், மாறுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னா யூனிஃபார்ம், இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்னா நான் யூனிஃபார்ம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை இங்கே 1 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுக்கிறோம், இங்கே ஒரு 1 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 1 சென்டிமீட்டர், இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் லீனியர் மாஸ் டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இந்த ரெண்டு 1 சென்டிமீட்டர் திக்னஸில் இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இல்லைன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது லென்த்தோட ஃபங்க்ஷனாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம நான் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால நான் லாம்டா அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன அர்த்தம்னா, எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இது வந்து x = 0, இந்த பாயிண்ட் வந்து x = L. இப்போ நான் எக்ஸு சேஞ்ச் ஆக அதாவது இங்கேருந்து நம்ம வந்து இந்த ராடில் நடந்து போகிறோம் அப்படின்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி என்ன ஆகுது, மாறுது. ஓகே, ஸோ அது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு எலமெண்ட் எடுக்கணும். இப்போ எப்போல்லாம் மாஸ் வந்து ஒரு எப்படி எலமெண்ட் எடுக்கிறது, ஸோ அதை இந்த சாப்டரில் கற்று வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போகிறப்ப இல்லை வேறு ஏதாவது சாப்டரில் நீங்கள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறீங்க, தெர்மோடைனமிக்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், சாலிட்ஸ் மாதிரி சாப்டரில் யூஸ் ஆகும். அதாவது ஹவு டு டேக் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து 1Dயில் வந்து சம்திங் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஓகே, என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து 1Dயில் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது, கான்ஸ்டன்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, சார்ஜாகவும் இருக்கலாம், இல்லைனா என்னமா இருக்கலாம், மாஸாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப நீங்கள் எடுக்க போகிற எலமெண்ட், ஸோ இந்த எலமெண்ட் வந்து என்னென்னா பாயிண்ட் தான் எலமெண்ட். ஓகே, ஸோ அதாவது ஆப்ஜெக்ட் வந்து 1Dயில் இருக்குன்னா எலமெண்ட் வந்து எப்படி இருக்கணும், பாயிண்ட் இருக்கணும். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இல்லை சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், ரைட். ஸோ இல்லைனா இதில் வந்து நான் ஒரு டியூப் எடுத்து ஃப்ளூயிடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன், அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி வந்து என்னாகும், லென்த்தை பொறுத்து மாறும். ஸோ பைப் அப்படிங்கிறப்ப 1D, ஸோ 1Dயில் வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, சம்திங் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 1D நான் யூனிஃபார்ம்லி. அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலமெண்ட் சூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், எலமெண்ட்னா என்னென்னா, இந்த 1D இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிக்கல் இருந்தால் மேக் பண்ணியிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பாயிண்ட் மாஸை சேர்த்து வச்சுட்டு இருந்தால் எனக்கு என்ன கிடச்சிரும், இந்த ராடு வந்து கிடச்சிரும். அப்படின்னா அந்த பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு எலமெண்ட். ஸோ 1Dயில் சம்திங் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குன்னா பாயிண்ட் மாஸ் தான் எலமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு dxல இருக்குன்னு அர்த்தம். லென்த்தில் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குன்னா dx. ஓகே, நான் யூனிஃபார்ம் சால்வ் பண்ணுறப்ப ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸாக இருந்தாலும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸாக இருந்தாலும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்காக இருந்தாலும், மேக்னெட்டிக் எஃபெக்டாக இருந்தாலும், மோஸ்ட்லி நம்ம 3 டைப் ஆஃப் இன்டகிரேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அதில்
1D டிஸ்ட்ரிபியூஷன். செகண்டு, எனக்கு வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா 2Dயில் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஓகே, 2D இப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே மாஸ் இல்லைனா சார்ஜ் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது 2Dயில். ஓகே, இதோட ரேடியஸ் வந்து R. இப்போ இதோட எலமெண்ட் என்ன அப்படின்னா இதோட ஒரு டைமென்ஷன் கம்மி. இப்போ லைனை விட பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கம்மி. பாயிண்ட்டுக்கு வந்து டைமென்ஷன் எதுவுமே கிடையாதுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 1 டைமென்ஷனில் இருக்குது. ஆனால் இது 1 டைமென்ஷன்னா எலமெண்ட் எப்படி இருக்குது? 0 டைமென்ஷன் பாயிண்ட். இப்போ இது வந்து 2D அப்படின்னா இதோட எலமெண்ட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 1Dயில் எடுக்கணும். ஸோ 1D அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு ரிங் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ரிங் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல எலமெண்ட். ரிங். ஸோ ரிங் அப்படிங்கிறப்ப ஒரு சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எதனால் ரிங் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது சென்டர், ஒரு R டிஸ்டன்ஸில் இருக்குது. திக்னஸ் வந்து என்ன பண்ணுறோம்? DR அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிங்கை வந்து நான் வந்து பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். இது வந்து R ரேடியஸில் இருக்கிற ரிங்கு, சின்ன சின்ன ரேடியஸ் ஆஃப் ரிங் எல்லாமே நான் பேக் பண்ணிட்டே இருந்தால் எனக்கு என்ன கிடச்சிரும்? டிஸ்க் வந்து கிடச்சிரும். அப்படின்னா ஸோ எனக்கு மாஸ் ஃபுல்லாகவே இங்கே தானே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ DRயில் தான் வந்து நம்ம மாஸை ஃபுல்லாக லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ மாஸ் இருக்குன்னா DM மாஸ் இருக்குது. அது மாதிரி இதோட மாஸ் எவ்வளோன்னா DM மாஸ். அப்படின்னா 1Dயில் சம்திங் மாஸோ சார்ஜோ டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் நான் எடுக்கிற எலமெண்ட் வந்து என்னவாக இருக்கணும்? பாயிண்ட். ஓகேவா? அதாவது DX அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எலமெண்ட். அதோட மாஸ் வந்து DM. ஒருவேளை எனக்கு 2Dயில் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது, ஆனால் நான் யூனிஃபார்மாக இருக்குன்னா இது வந்து என்னென்னா நிறைய ரிங். இமேஜின், அதாவது 0 ரேடியஸில் ஒரு ரிங் இருக்கும், அது சென்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் 0.1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ரிங்கை வந்து பேக் பண்ணிகிட்டே போனால் எனக்கு என்ன கிடச்சிரும்? டிஸ்க் வந்து கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து இதோட டிஸ்கோட எலமெண்ட். ஒருவேளை தேர்ட் ஒன் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் வந்து 3Dயாக இருக்குது. 3Dயில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஓகே, சாலிட் ஸ்பியர்னு எடுத்துப்போம். இட்ஸ் ஒரு சாலிட் ஸ்பியர். இப்போ இந்த சாலிட் ஸ்பியர் வந்து எதிலிருந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் பாயிண்டில் இருந்து நிறைய பாயிண்ட்டை வந்து பேக் பண்ணி சாலிட் ஸ்பியர் நடந்திருக்குமானா அப்படி நடந்திருக்காது. ரைட்? ஏன்னா இப்போ இந்த ராடு எடுத்தோன்னா இங்கே ஒரு பாயிண்ட் மாஸ், இங்கே ஒரு பாயிண்ட் மாஸ், இங்கே ஒரு பாயிண்ட் மாஸ், அப்படி பாயிண்ட் மாஸை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? இந்த ராடை பண்ணிடலாம். அப்படின்னா இந்த ராடோட எலமெண்ட் வந்து பாயிண்ட் மாஸ். இப்போ இந்த டிஸ்க் அப்படிங்கிறப்ப நிறைய ரிங்காக பிளேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடலாம்? இந்த டிஸ்கை பண்ணிடலாம். அப்போ அந்த டிஸ்கோட எலமெண்ட் யார்? ரிங். இப்போ சாலிட் ஸ்பியரோட எலமெண்ட் யாருன்னா சாலிட். ஜஸ்ட் இமேஜின், ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாஸை சென்டரில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பாயிண்ட் மாஸாக மட்டுமே வச்சா 3 டைமென்ஷனில் போகாது. அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹாலோ ஸ்பியர் வைக்கணும். ஒரு 0.1 சென்டிமீட்டர் ஹாலோ ஸ்பியர், 0.2 சென்டிமீட்டர், 0.3 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஹாலோ ஸ்பியரை நீங்கள் பேக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசி என்ன கிடச்சிரும்? சாலிட் ஸ்பியர் கிடச்சிரும். அப்படின்னா சாலிட் ஸ்பியருக்கு யார் தான் எலமெண்ட்? ஹாலோ ஸ்பியர் தான் எலமெண்ட். இப்போ ஹாலோ ஸ்பியர் அப்படிங்கிறது 3D தானே, ஏன் அதை 2Dயில் எடுக்கிறோம் அப்படின்னா ஹாலோ ஸ்பியரில் மாஸ் வந்து 3 டைமென்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால அது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. அதனால் அதை 2Dயாக நம்ம எடுத்துக்கலாம், ஒரு டைமென்ஷன் கம்மி. ஸோ ஹாலோ ஸ்பியர் அப்படிங்கிறப்ப இதுதான் இதோட எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்டோட ரேடியஸ் வந்து R. ஸோ இதில் வந்து ஒரு திக்னஸ் இருக்கும், DR அப்படிங்கிற ஒரு திக்னஸ் இருக்கும். இதில் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும் இருக்கிற மாஸ் வந்து என்னென்னா DM. ஸோ இதுதான் வந்து எலமெண்ட். இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட். மாஸாக இருந்தாலும் சரி, சார்ஜாக இருந்தாலும் இதே பாயிண்ட் தான். இது மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ப்ராப்ளம், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ப்ராப்ளம், சாலிட்ஸ் ப்ராப்ளம், ஃப்ளூயிட்ஸ் ப்ராப்ளம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ப்ராப்ளம், சம் ப்ராப்ளம்ஸ் இன் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ராடுனா பாயிண்ட் மாஸ், டிஸ்க்னா ரிங்கு, 3D சாலிட் ஸ்பியருக்கு யார் வந்து எலமெண்ட்? ஹாலோ ஸ்பியர். ஏன்னா நிறைய ஹாலோ ஸ்பியர், சின்ன சின்ன ஹாலோ ஸ்பியராக நான் வந்து பேக் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுப்போம், எனக்கு என்ன கிடச்சிரும்? சாலிட் ஸ்பியர் கிடச்சிரும். அதே மாதிரி சின்ன சின்ன ரிங்காக நான் பேக் பண்ணிருந்தா டிஸ்க் கிடச்சிரும். சின்ன சின்ன பாயிண்ட் மாஸாக வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன கிடச்சிரும்? ராடு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஹவு டு டேக் எலமெண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் யுவர் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீட்டுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம
நான் யூனிஃபார்ம் கேட்கல. ஓகே, இப்போ வந்து நம்ம 1D டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரோம். இந்த 1D டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு இதோட எலமெண்ட் வந்து என்ன? பாயிண்ட் மாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மாஸ் வந்து m, லென்த் வந்து l, இதில் ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் மாஸோட மாஸ் வந்து dm, அண்ட் இதோட திக்னஸ் வந்து dx. இந்த ஆக்சிஸ்ல இருந்து x டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் மாஸ் இந்த ஆக்சிஸை பொறுத்து கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்னென்னா di அப்படிங்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதனால் di அப்படிங்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது வந்து சின்ன எலமெண்ட். இந்த dm எலமெண்ட் இதை பொறுத்து கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து di. ஸோ இதே மாதிரி நிறைய எலமெண்ட் இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஓவரால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். அப்படி ஆட் பண்ணுற ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம்? இன்டகிரேஷன் அப்படின்றோம். அப்படின்னா இந்த இன்ஃபைனைட் சம்மேஷன். ஸோ நிறைய எலமெண்ட்டை நம்ம எடுத்து ஒவ்வொரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஓவரால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். ஸோ த இன்ஃபைனைட் சம்மேஷன் இஸ் கால்ட் வாட்? இன்டகிரேஷன், ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ டிஐ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஐ வந்து கிடச்சிரும். ஸோ இன்டகிரேஷன். ஸோ இந்த சின்ன பாயிண்ட் மாஸ் கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎம் அப்படிங்கிறது தான் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிகாஸ் ஆஃப் தி ஸ்மால் பாயிண்ட் மாஸ். இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா டிஎம் அப்படிங்கிறது தான் இன்டகிரேட்டிங் வேரியபிளாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த டிஎம்ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஎக்ஸுக்கு மாற்றணும். ஏன்னா ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது, இங்கே இன்டகிரேட்டிங் வேரியபிள் எம்மில் இருக்குது. நம்ம இன்டகிரேட் பண்ணுறது டஃப். அப்படிங்கிறப்ப இன்டகிரேட் பண்ணால் மாஸை பொறுத்து மட்டும் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த டிஎம் என்ன பண்ணணும்? டிஎக்ஸுக்கு மாற்றணும். அதுக்காக தான் வி ஆர் டிஃபைனிங் அ லீனியர் மாஸ் டென்சிட்டி. இப்போது இந்த லாம்டா அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கா? ஸோ அதை என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா லாம்டா அப்படிங்கிறது டிஎம் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ லாம்டா அப்படிங்கிறது என்ன? டிஎம் பை டிஎக்ஸ், அதாவது இந்த மாஸ் பர் யூனிட் லென்த். ஸோ டிஎம் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து எம் பை எல்லுக்கு ஈக்குவலாக இருக்காது. எம் பை எல்லுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது வந்து யூனிஃபார்ம். ஓகே, டிஎம் பை டிஎக்ஸ். இப்போ இதில் டிஎம் அப்படிங்கிறது என்ன? லாம்டா இன்டூ டிஎக்ஸ். ஸோ வேரியபிள் செப்பரேட் பண்ணால் லாம்டா இன்டூ டிஎக்ஸ். ஸோ வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் லாம்டா இன்டூ டிஎக்ஸ். இதுதான் வேரியபிள். இப்போ ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது, இன்டகிரேட்டிங் வேரியபிளும் எக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். இப்போ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா இந்த இன்டகிரேஷன்லேருந்து வெளியில் எடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு கீப் இட் இன்சைட் இன்டகிரேஷன். உள்ளே வச்சு தான் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ லாம்டா கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா இங்கேருந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன மாறிடும்? யூனிஃபார்மாக மாறும். ப்ராப்ளம் இஸ் வெரி சிம்பிள். நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும், ரைட்? இப்போ இந்த லாம்டாவை வந்து இன்சைட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தானே இருக்கும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபங்க்ஷன் டிஎக்ஸ். இப்போ லிமிட் எப்படி எடுக்கிறது? இப்போ எலமெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த எலமெண்ட் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணால் ஓவரால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். இப்போ இதோட லிமிட் என்ன அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து என்ன பண்ணுங்க? அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனால் எனக்கு ராட் கிடச்சிரும். இந்த சைடு போனால் 0, இந்த சைடு போனால் என்ன? எல். அதுதான் அதோட லிமிட். 0 to L. இப்போ இந்த லாம்டா கான்ஸ்டண்ட்டாக இருந்து நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக மாறிடும். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நான் யூனிஃபார்ம். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ மாஸ் கண்டுபிடிக்கிறதும் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஸோ மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஎம் இன்டூ லாம்டா டிஎக்ஸா. ஸோ மாஸ் அப்படிங்கிறது டிஎம் லாம்டா இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு ஓவரால் மாஸ் கிடைக்கும் 0 to L. ஓகே, அதாவது மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டாவில் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் மெத்தட். ஸோ மெயின்ஸ் கொஷின் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். இது நான் யூனிஃபார்ம் இருக்கிறதுனால லாம்டா இன்சைட் இன்டகிரேஷன் தான் இருக்கணும். யூனிஃபார்மாக இருந்தால் என்ன ஆகும்? அதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம்.
இப்போது இதே ப்ராப்ளம் வந்து யூனிஃபார்மாக இருந்தால் என்ன வேல்யூ வரும்? ஸோ யூனிஃபார்ம் அப்படிங்கிறப்ப லாம்டா வந்து என்ன? கான்ஸ்டன்ட். ஸோ லாம்டா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். M/L அப்படின்னு எடுத்துக்கலாம். லாம்டா அப்படிங்கிறது M/L. ஸோ இந்த dm/dx வந்து M/Lக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவலாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிஃபார்முக்கு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, யூனிஃபார்ம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன? லாம்டாவை காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ லாம்டா x² dx, x² dx 0 to L. ஸோ இன்டகிரேட் பண்ணால் லாம்டா x³/3 வில் கெட் L³/3. லாம்டா அப்படிங்கிறது என்ன? M/L. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் M L²/3. ஸோ இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட். ஸோ யூனிஃபார்முக்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் எதுவுமே போக வேண்டாம். ஸோ லாம்டாவை இந்த இன்டகிரேஷன்லேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்சைடு வச்சுருந்து இன்டகிரேட் பண்ணால் அது வந்து வேரி ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் 1D. நம்மளோட ப்ரூஃப் இது எப்படி டெரிவ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் வந்து இந்த இன்டகிரேஷன் மெத்தட். டிஸ்ட்ரிபியூட் ஆருக்கு மாஸ் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? இன்டகிரேட் தான் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்மில் செகண்ட் 2D டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, நான் யூனிஃபார்ம் அண்ட் 2D. ஸோ நான் யூனிஃபார்ம் அண்ட் 2D டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 2D டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கு, இதில் வந்து மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஓகே ஓகே டிஸ்கில் மாஸ் வந்து M, ரேடியஸ் வந்து R. இப்போ 1Dக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டென்சிட்டி டிஃபைன் பண்ணோம். அது வந்து லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, மாஸ் பர் யூனிட் லென்த். இங்கே நம்ம ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து ஏரியல் மாஸ் டென்சிட்டி. ஸோ சிக்மா அப்படிங்கிறது மாஸ் பர் யூனிட் ஏரியா. மாஸ் பர் ஏரியா அப்படிங்கிறது சிக்மா. ஸோ சிக்மா அப்படிங்கிறது என்னென்னா சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி ஆர் ஏரியல் மாஸ் டென்சிட்டி, 2D மாஸ் டென்சிட்டி. மாஸ் பை ஏரியா போடலாம். ஒருவேளை சார்ஜ் அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு +2 படிக்கிறப்போனா சார்ஜ் பை ஏரியா. ஸோ சிக்மா. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ரேடியஸாக இருக்கும். பட் அந்த ரேடியஸ் மாற மாற நம்மளுக்கு வேல்யூ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். இது ஒருவேளை கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. யூனிஃபார்ம். ஃபஸ்ட்டு நான் யூனிஃபார்முக்கு நம்ம இன்டகிரேஷன் எழுதலாம். யூனிஃபார்முக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் எந்த ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து கேன் டேக் A ஆக்சிஸ் perpendicular to the plane. ஸோ இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர் அண்ட் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட எலமெண்ட் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ரிங் தான் இதோட எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். இதோட ரேடியஸ் வந்து R, dr. இதோட வேல்யூ. ஸோ இதுக்கு இந்த ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு ஓவரால் வேல்யூ கிடச்சிடும். ஸோ வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? di. இதில் எவ்வளோ மாஸ் இருக்குது? dm மாஸ் இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து R, திக்னஸ் வந்து dr. இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சி இதே மாதிரி நிறைய ரிங் இருக்கும். இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர். ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன? பர்பண்டிகுலர் ரிங்குக்கு பர்பண்டிகுலர் டு த பிளேன் பாசஸ் த்ரூ CM அப்படிங்கிறப்ப mr². ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? dm into r². ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் r² dm. ஏன்னா இது வந்து ரிங்குக்கு வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து r² dm. இப்போ நம்மளுக்கு இங்கே ஃபங்க்ஷன் ஆரில் இருக்குது, இன்டகிரேட்டிங் வேரியபிள் மாஸில் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? யூ கேன் சே இட்ஸ் dm/dr. ஓகேவா? dm/dr. அப்புறம் dm அப்படிங்கிறது என்ன? சிக்மா இன்ட்டு dr. சப்ஸ்டியூட் பண்ணால் r² சிக்மா இன்ட்டு dr. இதான் வேல்யூ. இப்போ இந்த சிக்மா கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா இன்டகிரேஷன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் யூனிஃபார்ம். ஒருவேளை வேரியபிள் அப்படின்னா சிக்மா வந்து என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் ஆஃப் ஆராக இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணணும். ஆர் தான் நம்மளுக்கு இங்கே ஃபங்க்ஷன் அண்ட் இன்டகிரேட்டிங் வேரியபிள். அப்போனா 0 to R. இதுதான் லிமிட் எப்படி சூஸ் பண்ணணுன்னா இதை என்ன பண்ணுற? இந்த ரிங்கை வந்து இங்கேயே நீங்கள் ரிங் எடுத்துக்கலாம். ரைட், இங்கே ஒரு சின்ன ரிங் இருக்குது. இதை நம்ம அங்கே செப்பரேட்டாக வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ரிங் இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து R, திக்னஸ் வந்து dr.
இதை நம்ம அப்படியே ஸ்ரிங் பண்ணோம் அப்படின்னா ஜீரோவில் இருக்கும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் கேபிட்டல் ஆர் போகும். ஸோ 0 to R அப்படிங்கிறது அதோட லிமிட். இப்போ இந்த சிக்மா கான்ஸ்டன்ட்னா யூனிஃபார்ம், நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நான் யூனிஃபார்ம், அவ்வளோதான். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற மெத்தட். நீங்கள் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். dm into dr போட்டுட்டு ஓவரால் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா into dm which is nothing but the integration of sigma into dr. ஸோ 0 to R போட்ட ஆன்சர். சிக்மா இதோட ஃபங்க்ஷன், ஆரோட ஃபங்க்ஷன். அதாவது ரேடியஸ் மாற மாற மாஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாறுது. இது வந்து நான் யூனிஃபார்முக்கு. இது யூனிஃபார்மாக இருந்தது அப்படின்னா, யூனிஃபார்மாக இருந்தால் இந்த சிக்மா வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா சிக்மா டிஎம் பை டிஏவாக இருந்தாலும் சரி, சாரி ஹியர் டிஎம் பை டிஏ, சாரி டிஏ. ஸோ மாஸ் பர் யூனிட் ஏரியா இல்லை, ஸோ டிஎம் பை டிஏ. ஓகே, டிஎம் பை டிஏ. ஸோ டி அப்படிங்கிறது இந்த ரிங்கோட ஏரியா. ஸோ இந்த ரிங்கோட ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா ஆர் ஸ்கொயர் சிக்மா. ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2πr இன்டூ டிஆர். ஸோ 0 to R. சாரி, அது டிஆர் கிடையாது, ஏன்னா இது டிஏ எலமெண்டல் ஏரியா தான் எடுக்கும். ரைட். ஸோ டிஎம் பை டிஏ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எம் பை ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான் வேல்யூ. ஓகே. ஸோ எலமெண்டல் டென்சிட்டியும் ஓவரால் டென்சிட்டியும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம். கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா நான் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்முக்கு இந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணும். டிஏங்கிறது இந்த சின்ன எலமெண்டல் இந்த ரிங்கோட ஏரியா. ஸோ இந்த ரிங்கோட ஏரியா அப்படிங்கிறது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த திக்னஸ் போட ஏரியா கிடச்சிடும். ஸோ 2πr இன்டூ டிஆர். இப்போ நம்ம யூனிஃபார்முக்கு சால்வ் பண்ணுறோம். ஸோ எம் பை ஏவா மாஸ் டிவைடட் பை πr ஸ்கொயர், இதுதான் வந்து சிக்மா. நம்ம இப்போ சிக்மாவை என்ன பண்ணலாம், இன்டெகிரேஷன்லேருந்து ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் யூனிஃபார்முக்கு. ஸோ சிக்மா இன்டூ 2π, 2πயுமே இன்டெகிரேஷன்லேருந்து வெளில எடுத்தால் வில் கெட் 2π சிக்மா. ஸோ வில் ஹாவ் இன்டெகிரேஷன் r cube dr. 0 to R இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும்னா 2π சிக்மா. ஸோ r cube இன்டெகிரேஷன் r power 4/4. ஸோ வில் கெட் r power 4/4. ஸோ இப்போ நம்ம சிக்மா அப்படிங்கிறது m by πr ஸ்கொயர் அப்படின்னு தெரியுமா, இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், வில் கெட் 2π இன்டூ m by πr ஸ்கொயர் இன்டூ r power 4 டிவைடட் பை 4. ஸோ இந்த பை கேன்சல் ஆகிடும், இது ஒரு 2, இங்கே r கேன்சல் ஆகிடும், வில் கெட் mr ஸ்கொயர் பை 2. இதான் வேல்யூ. ஸோ யூனிஃபார்மாக இருந்ததுன்னா டிஸ்க் இந்த ஆக்ஸை பொறுத்த மோட் ஆஃப் இனர்ஷியானா mr ஸ்கொயர் பை 2. ஸோ எப்படி டெரிவ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி தான் டெரிவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அந்த ரிசல்ட்டை நான் வச்சுட்டோம். பட் இந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் யூனிஃபார்ம், இதுக்கப்புறம் நம்ம டெரிவ் பண்ணியிருக்கிறது யூனிஃபார்ம். ஸோ டைம் எடுத்து 1D and 2D ரீட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் யூனிஃபார்மில் 3D டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து 3D டிஸ்ட்ரிபியூஷனில் ஏதோ ஒரு ஆக்சஸ் எடுத்துக்கலாம். மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. ஒரு சாலிட் ஸ்பியர், இதோட எலமெண்ட் வந்து என்ன? ஹாலோ ஸ்பியர் தான் இதோட எலமெண்ட். ஓகே, ஸோ ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஹாலோ ஸ்பியர், இதோட மாஸ் வந்து dm, இதோட ரேடியஸ் வந்து r, இது டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிறது வந்து dr திக்னஸில். ஓகே, இது வந்து சாலிட் ஸ்பியர், ஃபுல்லாகவே மாஸ் இருக்குது. இதோட எலமெண்ட் அப்படிங்கிறது ஹாலோ ஸ்பியர். இப்போ இந்த ஹாலோ ஸ்பியர் அப்படிங்கிறது நம்மளோட எலமெண்ட். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இந்த ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணால் ஓவரால் வேல்யூ கிடச்சிடும். இப்போது இந்த ஹாலோ ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன? di. ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ். ஸோ ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா 2/3 mr ஸ்கொயர், அப்படின்னா dm இன்டூ r ஸ்கொயர். ஸோ இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த சின்ன எலமெண்டல் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜென்ரலாக 2/3 mr ஸ்கொயர். ஆனால் இதோட வேல்யூ மாஸ் வந்து dm, ரேடியஸ் வந்து r. ஓகே, இந்த ரேடியஸ் வந்து r. ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன எலமெண்டல் ஸ்பியர் எடுத்துக்கிறோம். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர். ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிடும். ஓகே, 2/3 dm இன்டூ r ஸ்கொயர். ஏன்னா ஒரு சாலிட் ஸ்பியரோட எலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹாலோ ஸ்பியர். இதான் வேல்யூ. இப்போ நம்ம இந்த dm கண்டுபிடிக்கணும். இப்போ 3D அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டென்சிட்டி டிஃபைன் பண்ணுறோம், ரோ. ஓகே, ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் பர் வால்யூம். ஓகே, 3Dயில் தான் வால்யூம் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. சாரி, 3D தான் மாஸ், வால்யூமில் தான் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிறதுனால மாஸ் பை வால்யூம். ஒரு எலமெண்டல் அப்படிங்கிறப்ப dm டிவைடட் பை dv அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதிலிருந்து dv ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, சாரி dm ஃபைன் பண்ணணும்னா ரோ இன்டூ dv, ரோ இன்டூ dv. இப்போ இதோட வால்யூம் அப்படிங்கிறது என்ன? ஆறுங்கிறது ரேடியஸ், dr அப்படிங்கிறது திக்னஸ். ஸோ ஸ்பியர். இப்போ என்ன பண்ணலாம்? அதோட ஏரியா இன்டூ திக்னஸ் போட்டுக்கலாமா? அதோட ஏரியா அப்படிங்கிறது என்ன வரும்? 4πr ஸ்கொயர், 4πr ஸ்கொயர் இன்டூ dr. இதான் வந்து இதோட வால்யூம் dv. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 2/3 காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ 4π rho r பவர் 4 dr. ஸோ இந்த லிமிட் வந்து 0 to கேபிட்டல் R. ஓகே, நம்ம ஆக்சிஸ்லேருந்து 0 to R. இப்போ இந்த ரோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் யூனிஃபார்ம், கான்ஸ்டண்ட்டாக இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் ஆராக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன? நான் யூனிஃபார்ம். ஸோ ஜென்ரலாக ஃபங்க்ஷன் ஆஃப் ஆராக இருந்தது அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம். இதுதான் வேல்யூ. ஓகே, ஸோ ரோ வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இந்த 4π கூட யூ கேன் டேக் காமன்லி அவுட் சைட். வில் ஹாவ் 8π/3 integration rho r power 4 dr. The limits are from 0 to capital R. இதை போட்டால் you get an answer. இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? அதாவது எலமெண்ட் என்னன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். இங்கே எலமெண்ட் ஆர் ஸ்கொயர் டிஎம் மட்டுமே போடக்கூடாது. ஆர் ஸ்கொயர் டிஎம் மட்டும் போடணும்னா நமக்கு ஆன்சர் வராது. ஏன்னா ஆர் ஸ்கொயர் டிஎம் அப்படிங்கிறது டிஎம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மாஸ் ஆர் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் ஸ்கொயர் டிஎம். இங்கே வந்து நம்மளோட எலமெண்ட் வந்து என்ன? ஹாலோ ஸ்பியர். அதனால் 2/3 dm இன்டூ ஆர் ஸ்கொயர். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்து வரோம். இப்போ ரோ வந்து ஃபங்க்ஷனாக ஆராக கொடுத்துருந்தாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணணும். இது வந்து நான் யூனிஃபார்ம். ஒருவேளை நமக்கு யூனிஃபார்மாக இருந்தது அப்படின்னா, ஸோ யூனிஃபார்முக்கு நம்ம மாஸ் பை வால்யூம், ஓவரால் மாஸ் பை வால்யூமும் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். dm/dv ஆர் m/v ரெண்டுமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்படின்னா ரோ இஸ் நத்திங் பட் m/v. ஸோ m/v அப்படின்னா v அப்படிங்கிறது 4/3 πr cube. ஸோ 3m டிவைடட் பை 4πr cube. ஓகே, ஏன்னா வால்யூம் அப்படிங்கிறது 4/3 πr cube. ஸோ டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம் அண்ட் எலமெண்டல் மாஸ் பை எலமெண்டல் வால்யூம் ரெண்டு ஈக்குவல்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம். ஓகே, அப்படின்னா ரோ வந்து என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷனில் வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. இன்டகிரேஷன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் யூனிஃபார்ம் சால்வ் பண்ணுற மெத்தட். இது வரைக்கும் ஒரு 2 times ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸில் கேட்டிருப்பாங்க 3 dimensional நான் யூனிஃபார்ம். மற்றபடி மோஸ்ட்லி நம்மளுக்கு 2D அண்ட் 1D தான் வரும். ஓகே, இப்போ இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இன்டகிரேஷனில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரோவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 8π/3
into rho. So ரோக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணால் you'll get 3m divided by 4 pi r cube. The integration of r power 4 dr. R power 4 integration with respect to dr in r power 5 by 5. So limit substitute பண்ணா r power 5 by 5. The value. என்ன பண்ணலாம்? You can cancel the 5 cancel பண்ணிடலாம், 3 cancel பண்ணலாம், இங்கே ஒரு 2 இருக்கும். So we'll have 2 by 5 m r square. Okay. So 2 by 5 mr square. So இது எதோட வேல்யூ? சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சிஎம் ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிறதுக்கு 2 by 5 mr ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ நான் யூனிஃபார்ம் அப்படின்னா அந்த ரோவை வந்து இன்டெகிரேஷன்லேருந்து வெளில எடுக்கக்கூடாது, யூனிஃபார்ம்கால வெளில எடுத்துகிட்டு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் ஜென்ரலாக யூனிஃபார்ம் டிஸ்க், யூனிஃபார்ம் ரிங், யூனிஃபார்ம் ராட், யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர், யூனிஃபார்ம் ஹாலோ ஸ்பியர், யூனிஃபார்ம் சாலிட் சிலிண்டர், யூனிஃபார்ம் ஹாலோ சிலிண்டருக்கு டெரிவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேரெக்டாக தியரம்ஸ் வச்சு சால்வ் பண்ணிக்கிறோம். ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்றதை சால்வ் பண்ணிக்கிறோம். பட் இந்த மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, நான் யூனிஃபார்ம் அப்படிங்கிறப்ப இந்த இன்டெகிரேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். Okay, so non-uniform distribution. So JEE Mains 2020. இப்போ the linear mass density of a thin rod AB of length L varies from A to B as lambda of x. அப்போனா lambda வந்து function of x இருக்கு. will be equal to lambda naught into 1 plus x by L. அப்போ x சேஞ்ச் ஆக நம்மளுக்கு டென்சிட்டி என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது, நான் யூனிஃபார்ம். இப்போ m is the mass of the rod, then its moment of inertia about an axis passing through A and perpendicular to the rod. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ராட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆக்ஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. பாசிங் த்ரூ எண்ட் ஏ. ஓகே, இது வந்து ஏ, இது வந்து பி. இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். நான் யூனிஃபார்ம் கிடையாது, லீனியர் மாஸ் டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபார்முலா. ஸோ டிஐ அப்படிங்கிறது என்ன? கேன் யூஸ்
ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ சின்ன எலமெண்டல் மாஸ் எடுத்துக்கிறோம். டிஎம் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎம், ஸோ லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் 0 to L, இதான் வேல்யூ. இப்போ லாம்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனாக இருக்குது. இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ லாம்டா நாட்டை காமனாக எடுத்துடலாம். ஸோ லாம்டா நாட் எடுத்துட்டிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 1 + x/L dx. ஸோ இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் லாம்டா நாட் எக்ஸ் ஸ்கொயர் x square plus x³/L into dx. So limit வந்து 0 to L, 0 to L. So integrate பண்ணுறப்ப will get lambda naught இங்கே x square dx அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். integrate பண்ண will get x³/3, L சப்ஸ்டியூட் பண்ணால் will get L³/3 plus x³ integrate பண்ணால் x⁴/4, L சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப L⁴/4L. ஸோ தான் வேல்யூ இங்கே கேன்சல் பண்ணால் கெட் லாம்டா நாட் இன்ட்டு L³/3 ப்ளஸ் L³/4. ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஆனால் ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து மாஸில் இருக்குது, நமக்கு லாம்டா நாட் இருக்குது. அப்போ நம்ம 1D டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்துருக்கோம். திரும்ப என்ன பண்ணும்? மாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவிலேருந்து மாஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸில் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். L³ காமனாக எடுத்திங்கன்னா 1/3 + 1/4, எல்சிஎம் எடுங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் லாம்டா நாட் L³, ஸோ 1/3 + 1/4, ஸோ வில் கெட் 7/12. ஸோ 7/12 லாம்டா நாட் L³ அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆனால் லாம்டா நாட்டில் இருக்குது, நம்ம இதை என்ன பண்ணுவோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரியும் த எம் அப்படிங்கிறது த இன்டகிரேஷன் ஆஃப் லாம்டா இன்டூ டிஎக்ஸ். ஸோ நமக்கு லாம்டா அப்படிங்கிறது லாம்டா நாட் 1 + x/L dx 0 to L. ஸோ இன்டகிரேட் பண்ணால் லாம்டா நாட் ஹாவ் L + L/2. 3 லாம்டா நாட் L/2. இதுதான் வந்து மாஸ். அப்புறம் அதிலேருந்து லாம்டா நாட் கண்டுபிடிக்கிறீங்க. லாம்டா நாட் அப்படிங்கிறது 2m / 3L. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2m/3L to 7L³/12. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 2 இருக்கும். ஸோ இங்கே ஒரு 6. ஸோ 7ml²/18. ஸோ இங்கே அந்த ஆன்சர் வந்த உடனே நீங்கள் போட்டுக்கலாம், ரைட்? ஸோ 7/12 இந்த நியூமரேட்டர் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரே ஒரு ஆன்சர் தான் பாசிபிள். பட் எதுக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை இங்கே நம்பர்ஸ் ஏதாவது வந்து அந்த 7 ஆல்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்படின்னா இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற மெத்தட். இது மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டா நாட்டில் கண்டுபிடிக்கிறோம், திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறோம்.
So next question. So in the question, JEE Mains 2019, a thin circular plate of mass m and radius r has its density varying as rho r. ரோ ஆர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எனிவே வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க சர்க்குலர் பிளேட் அப்படின்னு. அப்படின்னா அவங்க கொடுக்குறது வந்து ஏரியல் மாஸ் டென்சிட்டி தான். ரோ ஆர் அப்படிங்கிறது ரோ நாட் ஆர் வித் ரோ நாட் அஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் சென்டர். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட் about an axis perpendicular to the plate and passing through its edge is I equal to alpha mr square. The coefficient alpha, okay, a இல்லை alpha இதோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தின் சர்க்குலர் பிளேட் டென்சிட்டி வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது. ரோ ஆஃப் ஆர், ரோ நாட் ஆர் வித் ரோ நாட் அஸ் அ கான்ஸ்டன்ட், ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் சென்டர். The moment of inertia of the circular plate about an axis perpendicular to the plate, பிளேட்டுக்கு perpendicular and passing through its edge is I equal to a mr square. The value of the coefficient a இதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சால்வ் பண்ணுங்கள்.
ஸோ சால்வ் பண்ணியாச்சா? ஸோ இது என்ன அப்படின்னா 2D டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ வில் நோட் டவுன் டென்சிட்டி அப்படிங்கிறது ரோ நாட் ஆர் அப்படிங்கிற மாதிரி வேரி ஆகுது. ஓகே, மோட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது ஆல்ஃபா எம்ஆர் ஸ்கொயர். ஸோ த வேல்யூ பிளேட்டு அவங்க கேட்குற ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது? பாசிங் த்ரூ எட்ஜ், டேஞ்சென்ஷியல் ஆக்சிஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி 2D டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டிஸ்கஸ் பண்ண அதே மெத்தட் தான். ஆனால் ஃபைனல் ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்மில் இருக்குது. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் வந்து இதில் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் எம். அதாவது டென்சிட்டி வந்து ரோ நாட் ஆர், ஐ அப்படிங்கிறது ஆல்ஃபா எம்ஆர் ஸ்கொயர். அவங்க என்ன சிக்மா தான் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, அவங்க ரோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்ன? சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ மாஸ்க்கு என்ன மெத்தட்? யூ நோ தட் சிக்மா இன்டூ டிஏ. ஸோ அப்படின்னா சிக்மாக்கு பதிலாக இங்கே ரோ நாட். ஓகே, ரோ நாட் இன்டூ ஆர். டி அப்படிங்கிறது என்ன? 2πr dr. ஸோ இதில் 2π ரோ நாட்டை காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் r ஸ்கொயர் dr, த இன்டகிரேஷன் ஃப்ரம் 0 to r. ஸோ அப்படின்னா the m அப்படிங்கிறது 2π ரோ நாட் r³ 3. ஸோ r³ அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த இதில் ரோ நாட் அப்படிங்கிறது என்ன? 3m divided by 2π r³. ஓகே, ஸோ இது வந்து ரோ நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸில் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நான் ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஒரு பிளேட் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், ரோ நாட் இன்ட்டு ஆர்னு வேரி ஆகுது. இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இனர்ஷியா. ஸோ இனர்ஷியாவுக்கு நமக்கு தெரியும், ஒரு ரிங் எடுத்துக்கிட்டு அந்த ரிங்கை என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆர் ஸ்கொயர் டிஎம், 0 to r. ஸோ ஆர் ஸ்கொயர் டிஎம் அப்படிங்கிறது என்ன? சிக்மா இன்டூ டிஏ. ஸோ இந்த இடத்துல சிக்மாக்கு பதிலாக அவங்க ரோன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் ஸ்கொயர் ரோ நாட் இன்டூ ஆர் 2πr dr. ஓகே, இதுதான் நம்மளுக்கு டிஏ. 2D டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் காமனாக எடுத்துடலாம். 2π ரோ நாட்டை காமனாக எடுத்துடலாம். ஸோ 2π ரோ நாட் காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் r⁵ dr. ஸோ இதுதான் வேல்யூ. ஓகே, ஸோ ஆர் ஸ்கொயர் சிக்மாவில் ஒரு ஆர், அங்கே ஒரு ஆர், சாரி r⁴, ரைட்? பவர் 5 வராது. அது ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயருங்கிறதுனால r⁴ dr 0 to r டெவரேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2π ரோ நாட் r⁵/5. ஓகே, தான் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ரோ நாட்டோட வேல்யூ தெரியும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணால் 2π r⁵/5. ஸோ ரோ நாட் அப்படிங்கிறது 3m divided by 2π r³. So you can cancel 2π. Okay, so r இங்கே r cancel பண்ணோன்னா you'll get 3m r²/5. ஓகே, 2π கேன்சல் ஆகிடும், r கேன்சல் ஆகிடும். ஸோ 3/5 mr² அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆனால் நம்ம எலமெண்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த டிஸ்க் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்கில் ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் நம்ம எலமெண்ட் எடுத்துருந்தோம். ஓகே, இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா இந்த ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் அண்ட் பாசிங் த்ரூ எட்ஜ். ஸோ இதை பொறுத்து கேட்குறாங்க. நம்மளுக்கு இதை பொறுத்து வேல்யூ 3mr²/5. இதுவுமே ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிங்க கொஸ்டின் என்ன. எஸ், 3/5 அப்படிங்கிறது ஒரு ஆன்சராக இருக்குது. டெஃபினட்டாக 3/5 கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து பாசிங் த்ரூ த சென்டர், அதான் இன்டெரக்ட் பண்ணி வர ஆன்சர். இப்போ எட்ஜ் கேட்குறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்? பேரலாக்சிஸ் தியரம் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஐடாஸ். ஸோ 3mr²/5 ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் mr². ஸோ இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 8/5. ஸோ
8/5 mr². ஸோ சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக், நம்ம இன்டகிரேட்லாம் பண்ணிட்டோம், நிறைய ஸ்டெப் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு இதான் ஆன்சராக இருக்கும்னு நினைக்கக்கூடாது, ரைட்? ஸோ ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஐடாஸ் அப்படிங்கிறது 8/5 mr². ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது 8/5. எஸ், 8/5. ஸோ 3/5 அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் பர்பண்டிகுலர். ஓகே, இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சால்வ் பண்ணணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ பாயிண்ட் மாஸ், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன? ரெகுலர் பாடிஸ். ரெகுலர் பாடியில் வந்து என்னெல்லாம்? யூனிஃபார்ம் ராட், யூனிஃபார்ம் ரிங், யூனிஃபார்ம் டிஸ்க், யூனிஃபார்ம் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், யூனிஃபார்ம் சிலிண்டர், சாலிட் சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர். அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்மில் 1D டிஸ்ட்ரிபியூஷன், 2D டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு 3D டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ட்ரங்கேட்டட் பாடிஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ட்ரங்கேட்டட் பாடிஸ். இது காமன் கொஷின் ஃபார் நீட் அண்ட் மெயின்ஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ ட்ரங்கேட்டட். ஸோ ட்ரங்கேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, என்கிட்ட ஒரு டிஸ்க் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் மாஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரைட், கேன் டேக் லைக் திஸ். இதுதான் சென்டர். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ட்ரங்கேட்டட். ட்ரங்கேட்டட்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ட்ரங்கேட்டட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா டைமென்ஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எந்த ஆக்சிஸை பொறுத்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸே நம்ம எடுத்துப்போம். இது என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலாக சால்வ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்கு, ஓகே, இந்த டிஸ்கோட மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. இதிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, இதோட மாஸ் வந்து m டேஸ், ரேடியஸ் வந்து r டேஸ். இந்த டைமென்ஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ இதே ஆக்சிஸை இங்கே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த ஆக்சிஸ். இப்போது இது வந்து ஒரிஜினலாக இந்த டிஸ்காக தான் இருந்திருக்கு. ஓகே, ஒரிஜினலாக இது டிஸ்காக இருந்திருக்கு. இதுவுமே வந்து டிஸ்க் தான். என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஸ்கேலார் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு பாடி அண்ட் இன்னொரு பாடி இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா ஒரு பாடி இருக்குது, இதில் வந்து சின்ன பார்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ நான் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மைனஸ் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இது டிஸ்க் அப்படிங்கிறதுனால இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நான் I டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது என்னன்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ஃபார் அ டிஸ்க் இட் இஸ் mr²/4 ஏன்னா டயமெட்ரிக் ஆக்சிஸ் மைனஸ் m டேஷ் r²/4 இதான் வேல்யூ. ஸோ ஒரிஜினலாக ஒரு டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த சின்ன டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிடும். இதுதான் ஜென்ரல்
வே டு சால்வ் ட்ரன்கேட்டட் பாடிஸ். இது எந்த பாடி 2Dயாக இருந்தாலும் 1Dயாக இருந்தாலும் 3Dயாக இருந்தாலுமே வந்து ஒரிஜினலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருந்திருக்கு, அதில் கொஞ்சம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன. ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இதுதான் ஃபார் ட்ரன்கேட்டட் பாடிஸ். ஸோ ஸ்பியராக இருந்தாலும் இதே மெத்தட், ஹாலோஸ் சாலிட் ஸ்பியராக இருந்தாலும் இதே மெத்தட் தான், சாலிட் சிலிண்டராக இருந்தாலும் இதே மெத்தட். மோஸ்ட் ஜென்ரலாக நீட் எக்ஸாம் சரி மெயின்ஸுக்குமே வந்து டிஸ்கில் கொஷின் வரும். ஏன்னா ரிங்கில் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது, டிஸ்க்கு கட் பண்ணுவோம், சாலிட் ஸ்பியர் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ட்ரன்கேட்டட் பாடிஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக நீட்டில் ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும், மெயின்ஸில் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். மோட் ஆஃப் இனர்ஷியா எல்லா கான்செப்ட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்கொயர் பிளேட், ரெக்டாங்குலர் பிளேட், ரெண்டு மட்டும் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஜஸ்ட் சென்ட். ஸோ ரெகுலர் பாடிஸ் ஆன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தியரம்ஸ் இன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் gyration கொஷின்ஸ், கிளஸ்டர் ப்ராப்ளம். ஸோ அது எல்லாமே சால்வ் பண்ண தெரியும். ஒரே ஒரு கிளஸ்டர் ப்ராப்ளம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். கிளஸ்டர் ப்ராப்ளம் 2-3 பாடியை கம்பைன் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். கிளஸ்டர் பாடி, ஸோ இது எல்லாமே வந்து சேம் டிஸ்க்னு வச்சுப்போம். இது எல்லாமே சேம் டிஸ்க். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் கிளஸ்டர் பாடிஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ட்ரன்கேட்டட் பாடிஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம், கிளஸ்டர் பாடிஸ்னால் நிறைய பாடி கம்பைன் ஆயிருக்கு. இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே டிஸ்க்கு, மாஸ் வந்து M, ரேடியஸ் வந்து R. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ டயக்ராமில் கரெக்டாக வரல. இந்த டிஸ்க்கு வந்து சென்டரில், இந்த டிஸ்கோட சென்டரில் தான் இந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இந்த ரெண்டுக்கும் டேன்ஜெண்டாக இருக்குது. எல்லாமே டிஸ்க்கு. இதில் ஹாலோ ஸ்பியர் கொடுத்துருப்பாங்க, நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஹாலோ ஸ்பியர் இருக்கும், சாலிட் ஸ்பியர் இருக்கும், ரிங்காக கூட இருக்கலாம். ஓகே, எல்லாமே ஐடென்டிக்கல் டிஸ்க். டயக்ராம் அந்த மாதிரி வரல, பட் ஐடென்டிக்கல் டிஸ்க்கு நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஸ்க்கு இதை நான் வந்து 1 அப்படின்னு நேமிங் கொடுக்குறேன், இது 2, இது வந்து 3. இப்போ இந்த டிஸ்க் வந்து இதுக்கு கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது வந்து ஏ ஆக்சிஸ் அப்படின்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் 1 டேன்ஜென்ஷியல் ஆக்சிஸா, இது வந்து டிஸ்க். அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, இந்த பிளேன் டேன்ஜென்ட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன கிடைக்கும், அதே மாதிரி 2 ரெண்டுமே ஒரே வேல்யூ. ஸோ தேர்ட் பாடி கொடுக்கறது வந்து என்னென்னா mr²/4. ஸோ இதுக்கு வந்து இந்த வழியாக பாஸ் ஆகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்ட்ரல் மாஸ் வழியாக போகிறது mr²/4 ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். So we'll get 5/4 mr². இதான் வேல்யூ. ஸோ கிளஸ்டர் பாடி சால்வ் பண்ணுறப்ப இந்த ஆக்சிஸ் இந்த ரெண்டுக்கும் டேன்ஜென்ஷியல் இந்த பிளேன், ஆனால் இந்த ஆக்சிஸ் இந்த பாடிக்கு வந்து பாசிங் த்ரூ CM இந்த பிளேன், இந்த ரெண்டுக்கும் டேன்ஜென்ஷியல் இந்த பிளேன். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் I11. ஸோ 5/4 mr², ரெண்டு ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால 10/4 mr² ப்ளஸ் mr²/4. ஸோ என்ன கிடைக்கும், வில் கெட் 11/4 mr². இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த கிளஸ்டர் பாடிஸ். ஸோ இண்டிவிஜுவல் பாடி கேட்டால் சால்வ் பண்ண தெரியணும், ஒரு பாயிண்ட் மாஸ்க் சால்வ் பண்ண தெரியணும், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சால்வ் பண்ண தெரியணும், நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரன்கேட்டட் பாடிஸ், கிளஸ்டர் பாடிஸ். மேஜர் கொஷின்ஸ் உங்களுக்கு நீட் அண்ட் ஜேயில் எதில் வரும்னா கிளஸ்டர் பாடிஸில் கேட்கலாம். நான் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது ரேரஸ்ட் பாசிபிலிட்டி. ஸோ ஜென்ரல் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு கிளஸ்டர் பாடி ப்ராப்ளம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பாடிஸை வந்து பேக் பண்ணலாம். மெயின்ஸ் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப ஒரு ஐடியா வரும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ராடு. ஸோ இந்த ராடில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே ஒரு ஸ்பியர், இங்கே ஒரு ஸ்பியர், இங்கே ஒரு ஸ்பியர், இங்கே ஒரு ஸ்பியர். ஸோ இந்த மாதிரி ஸ்பியர்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு இது மாஸ் வந்து M, லென்த் வந்து L, இதோட மாஸ் வந்து M, ரேடியஸ் வந்து R. ஸோ இந்த ஆக்சிஸ்
இந்த ஆக்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அண்டு பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். அப்படி ஒரு பிளேன் இருக்குது, இப்படி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இதோட மோட் ஆஃப் இனர்ஷியா கேட்கலாம். அப்புறம் அதில் மொத்தமாக 8 ஜாமெட்ரி இருக்குது. இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஒரு ராடு கண்டுபிடிச்சிட்டு ஃபோரலம் அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா சிமெட்ரி. அது ஒரு ஸ்பியர் கண்டுபிடிச்சிட்டு ஃபோரலம் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே கிளஸ்டர் பாடிஸ் ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அது மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்கலாம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறது சிம்பிள். இப்போ இந்த மொத்த சிஸ்டம்க்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கா, இது அப்படியே என்ன பண்ணுங்கள், MK ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். எம்மை கேன்சல் பண்ணி கே கண்டுபிடிங்க. ஸோ இந்த சிஸ்டம்க்கு கே என்ன வேல்யூ வரும்னா வில் கெட் √11/4 R. இதுதான் அதோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம், MK ஸ்கொயரோட ஈக்குவேட் பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மொத்தத்தையும் மெல்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் மாஸாக மாற்றினா எந்த டிஸ்டன்ஸில் வச்சா சேம் இனர்ஷியா கிடைக்கும், √11/4 R டிஸ்டன்ஸில் வச்சா சேம் இனர்ஷியா கிடைக்கும் அந்த ஆக்சிஸில் இருந்து. ஸோ இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை பேஸ் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.